கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழிக்கணியால் நன்னலை பதத்தில் நாடிக் கொள்ளணும் அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்தனி என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பக்ஷித்தாய் பிராணோடு அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இப்போது இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னாக்க, நம்ம அருணாச்சல மலை, அந்த மலைக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள், என்னென்ன கேவ்ஸு, அங்கே என்னென்னலாம் இருக்குது, ரமணர் காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, யாரெல்லாம் வந்து அங்கே வந்து இன்ட்ரெஸ்டாக டிவோட்டீஸாக ரமணர் காலத்துலேயும் சரி இப்போ சமீபமும் சரி அந்த கேவ்ஸ் அதிலெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தியானம்லாம் பண்ணியிருக்கா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெற்றிக்கண் அப்படின்னு இப்போது எல்லாரும் பேசுகிறாலே, அந்த நெற்றிக்கண் அப்படிங்கிறதோடைய உண்மையான தத்துவ பொருள் என்ன. நெற்றிக்கண் அப்படிங்கிறது திரிநேத்திரம் அப்படின்னு வருது, சிவ தியான ஸ்லோகத்தில் வருது. என்ன வருது? சித்தஸ்படிக மங்காஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே திரிநேத்திரம் பஞ்சவக்திரகம் கங்காதரம் திஷபுஜம்னு இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது ஆஞ்ஞா சக்கரத்தில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆக்டிவேட் ஆகணும். அது அதை பற்றியும் அந்த சூக்ஷ்மமாக அதோட தத்துவார்த்த பொருளை பார்க்கலாம். இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து இதில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்டது, தத்துவங்கள் சம்பந்தப்பட்டது. எதுவுமே வந்து இந்த வீடியோவில் வந்து இது தப்பு, இது கரெக்டு, இது வந்து பின் பாயிண்ட் பண்ணி பேசுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. தத்துவார்த்த விஷயமாக எனக்கு இந்த 14 வருஷமாக அருணாச்சல மலையில் நான் படித்து தெரிஞ்சின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. இப்போ முதல்ல வந்து அருணாச்சல மலையை பற்றி பார்க்கலாம். அருணாச்சல மலை வந்து இந்த உங்களுக்கு ஒரு கைடு வேணும். இப்போ இந்த காலத்துக்கு இப்போ நான் இமீடியட்டாக எனக்கு அருணாச்சல மலையை பற்றி இன்னர் பாத் என்ன, அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு பிரதட்சணை பார்த்துருக்கு, அவுட்டர் பாத் என்ன, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன குகையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ரிச்சர்ட் அருணாச்சலா வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டீங்கன்னா அவரோட வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் வரும். யார் இந்த ரிச்சர்ட் அப்படின்னா, அவர் வந்து ஒரு வெஸ்டர்ன் டிவோட்டி. கிட்டத்தட்ட எனக்கு எப்போ வந்தார் ஞாபகம் இல்லை, அரௌண்ட் 2006 2007 அந்த மாதிரி டைம் பீரியடில் இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 13 வருஷங்கள், அதாவது வந்து இந்த 2019 இந்த கோவிட் வரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான், ஒரு வருஷமோ 2 வருஷமோ இருக்கும் தோராயமாக, அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். இந்த 13 வருஷமும் அருணாச்சலா மேலே ரொம்ப பற்றுக்கொண்டு, ரமணர் மேலே பற்றுக்கொண்டு, அருணாச்சலா மலை மேலே ஒரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் அங்கே பார்த்து கிளியராக நமக்கு கைடோட மேப்போட போட்டு கொடுத்துருக்கார் அவரோட வேர்ட் ப்ரெஸ் சைட்டில். இந்த அருணாச்சல மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம விருபாக்ஷா, இப்போ இந்த இன்சிடென்ட், இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்ததுன்னு அன்றைக்கே சொன்ன மாதிரி, அது வந்து இந்த ஏறுற சமயம், அது அந்த மலை ஏறும்பொழுது விருபாக்ஷா கேவுக்கெல்லாம் முன்னாடி அந்த மலை பாதை வரத்தில் தான் இந்த 2 சைடு வீடுகள் இருக்கும், அந்த அடிவாரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட், இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்து வந்திருக்கு. இதில் நேராக போனேன்னா விருபாக்ஷா கேவ் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லெஃப்டில் வந்து நான் சொன்னேன் கோஹி நம சிவாய டெம்பிள். கோஹி நம சிவாய டெம்பிளுக்கும் இந்த விருபாக்ஷா கேவ் இதுக்கெலாம் நடுவில் ஆலமரத்து குகை அப்படின்னு ஒரு குகை இருந்தது. இந்த குகையிலையும் வந்து ரமண மகர்ஷி கொஞ்ச நாள் இருந்திருக்கார். இப்போவும் ஆலமரத்து குகை வந்து இப்போ பராமரிக்கிறாளான்னு தெரில. ஆனால் 2010 2011 ரிச்சர்ட் வேர்ட் ப்ரெஸ் அவர் அங்கே போய் அந்த ஆலமரத்து குகையை ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கார். இது வந்து ரமணர் டிவோட்டிஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ரிச்சர்ட் வந்து நான் அப்போல்லாம் அவரோட வெப்சைட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். எந்த போஸ்ட் போட்டாலும், எஸ்பெஷலாக அருணாச்சலா போட்டால் நம்மளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ் தான், வீடியோ இந்த தடபுடல் இதெல்லாம் கிடையாது, ஃபோட்டோஸ் தான், அதுலேயே தெரியும். அது ஒன்று ஆலமரத்து குகை. அதுக்கப்புறம் வந்து விருபாக்ஷா கேவ் தாண்டி போனாக்க 7 ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து மலை ஏறுற இதில் ரொம்ப ஸ்டீப்பாக போகிற இடத்துல 7 ஸ்ப்ரிங்ஸ்னு 7 சுனை இருக்குது. 7 சுனை பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குது. இந்த 7 சுனை வந்து வற்றாத சுனை அப்படின்னு சொல்லுவாள். 7 சுனை பக்கத்தில் தான் ரமணருக்கு வந்து சப்த மாதர்கள் விறகு எடுத்துட்டு வர மாதிரி வந்து அவருக்கு வந்து ஏன் மலையை நீ சுற்றிகிட்டே இருக்க, நீ வந்து சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் வந்து ரமணர் அதுக்கப்புறம் வந்து மலையை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை நிறுத்திட்டு அவள் வாக்க வேத வாக்க நினச்சிட்டு அவர் வந்து ஆத்மாராமனாக இருந்தார். இல்லைன்னா பகவானே நிறையா தன்னோட குருவான அருணாச்சல மலை மேலே நிறையா போயிருக்கார் பகவான். அப்புறம் வந்து காட்டு சிவா கோவில் ஒன்று இருக்குது, காட்டு சிவா கேவ்னு ஒன்று இருக்குது திருவண்ணாமலையில். இதில் மலை மேலே இந்த 7 ஸ்ப்ரிங்ஸ் வழியாக தான் இப்போ தீபம் ஏற்றிட்டு போகிறா பாருங்க அந்த கொப்பரை, அவள்லாம் அந்த 7 ஸ்ப்ரிங்ஸ் வழியாக தான் ஏழுவாள். அப்போது இந்த 7 ஸ்ப்ரிங்ஸ்க்கு தள்ளி தான் இந்த பெரிய ஆலமரம் பிக் பேனியன் ட்ரீன்னு மிஸ்ட்ரிக்கலாக அந்த அருணாச்சல யோகி தபஸ் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லி குஞ்சு சுவாமிகள்லாம் போனார் பாருங்க, அது அங்கே இருக்குது, அது அந்த ஏரியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காட்டு சிவா கோவில், காட்டு சிவா கேவ்ஸ் இருக்கா, அதை தாண்டி
டேவிட் காட்மேன் வசித்த கேவ் கொஞ்சம் பாப்பாஜி லக்னோ பாப்பாஜி வந்து தபஸ் பண்ணி கிருஷ்ண தரிசனம் கிடைச்ச கேவு. ஓமம்மா அப்படின்னு இருந்தா இல்லையா, அவளுக்கும் இந்த நெட்ரிக்கன் சொல்கிறோமே, அந்த ஆக்ஞா சக்கரம் தான் அந்த ஓமம்மா இதில் காம்பா நம்ம இதில் பார்த்துக்கலாக்கா, அந்த 3வது கண் அப்படின்னு. அந்த ஓமம்மா தபஸ் பண்ண கேவ் ஒன்று இருக்குது. இது தவிர மாதா அமிர்தானந்தமையும் இந்த அருணாச்சலத்தில் ஏதோ ஒரு குகையில் தபஸ் பண்ணியிருக்கா. அதே மாதிரியே பாப்பா ராமதாஸ் கேரளாவில் அவரும் இந்த அருணாச்சல குகையில் ஏதோ ஒரு அருணாச்சல மலையில் ஏதோ ஒரு குகையில் இது தபஸ் பண்ணி அவருக்கு ராம தரிசனம் கிடச்சிருக்கு. எப்படி லக்னோ பாப்பாஜி கிருஷ்ண தரிசனம் கிடச்சதோ அந்த மாதிரி பாப்பா ராமதாஸ் கேரளாவில் அவருக்கு ராம தரிசனம் அருணாச்சல மலையில் தான் கிடச்சிது. இப்போ இந்த ராக்ஸ் எல்லாமே அண்ணாமலை தான், அண்ணாமலை சிவனே தான், அது சிவனே. அதனால சத்சங்கம் நமக்கு அந்த அருணாச்சல மலையில் போகிறதெல்லாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் அந்த மேலே ஏறி போகும்போது தான் அந்த பலராம ரெட்டிலாம் கூட நேராக ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் ஏறிட்டேன் மாட்டின்ட்டேன்லாம் சொல்லுவார் இல்லையா, அங்கே போகும்போது தான் அந்த பாதம்னு வச்சு அந்த ஹில் டாப்பில் பூஜை பண்ணுறான். இப்போ இந்த ரிச்சர்ட் வேர்ட்பிரஸ் இருந்த காலத்தில் வந்து திரு சரண் தட்சிணாமூர்த்தி அவர்களும் மவுண்ட் சரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ரன் பண்ணிட்டு இருந்தார். அவரும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அவெல்லாம் அந்த காலத்துலேயே அந்த மலையில், அந்த காலம்னா என்ன நான் சொல்கிறது 2008 அந்த டைம் பீரியட்லேருந்தே ரொம்ப ஆக்டிவாக அந்த மலையில் வந்து அவெல்லாம் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் இப்போல்லாம் மலையிலலாம் நம்ம ஏறணும். இன்ஃபேக்ட் இன்னர் பாத்துன்னு ஒன்று பிரதட்சணம் பண்ணுவாள். அவுட்டர் பாத் நம்ம ரேடியஸ், இன்னர் பாத் ரேடியஸ், அதையும் வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது பண்ணிட்டான். ஏன்னா நிறைய காட்டு தீயெல்லாம் வருது, எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஆபத்தாக இருக்கும். உள்ளே போய் யாராவது மாட்டின்ட்டானா சிக்னல்லாம் கிடைக்கலன்னா வெளில வருது கஷ்டம், பாதை தெரியாமல், அதெல்லாம் நிறையா அதனால் வெளியே பார்த்து எல்லோரும் பிரதட்சணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சம்வேர் அரவுண்டு 2010 நான் வந்த புதுசில் மவுண்ட் ஏறத்துக்கு ஏதோ வித் பர்மிஷன் ஏதோ ஒரு வழி இருந்தது நார்மல் டேஸில். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா வருஷம் தீபம் பொழுது தான் ஏறணும். அந்த லிமிட்டட் பாஸை கொடுத்துருக்கா. அதே மாதிரியே அந்த ஏஜ் க்ரைட்டீரியா வச்சுருக்கா. ஃபிட்னஸ் பார்த்துட்டு தான் கொடுக்குறா. அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா வந்து ஹார்ட் பீட்லாம் ரொம்ப மேலே ஏறும்பொழுதுலாம் வந்து தண்ணி வேணும். அந்த ரிச்சர்டே அதான் சொல்லியிருப்பார், நீங்கள் 7 ஸ்ப்ரிங் கேவ் போகிறதுனாக்கா தண்ணியோடு தான் போகணும், உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட் கண்டிஷனோடு தான் போகணும். விருபாக்ஷா கேவ் ஸ்கந்தாசிரமம் ஏறுற மாதிரி அதை நினச்சிட்றாதீங்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுவாகிடுதா அருணாச்சலா ரீஃபாரஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இப்போது சமீபமாக நம்ம நிறைய மரங்கள்லாம் பார்க்குறது வந்து இந்த அருணாச்சலா ரீஃபாரஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட்டுங்கிறத வெஸ்டர்ன் டிவோட்டிஸு இந்தியன் டிவோட்டிஸு சேர்ந்து நிறைய பேர் பண்ணா வாலண்டியர்ஸ். அதனால தான் இப்போ நிறைய மரங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ரமணர் காலத்தில் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் அது அப்படியே இந்த பேர் ராக்காக தான் இருக்கும். செம்மலையே நின்பாலேன்னு அந்த ரெட்டு வந்து பால் பிரெண்டன் சர்ச் இன் சீக்ரெட் இந்தியாவில் சொல்லும் பொழுதும் அந்த ரெட்டு மவுண்டெயின் தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லுவார் அவரே. செம்மலையே நின்பாலே அப்படின்னு அருணாச்சல நவமணி மாலையில் ரமணரும் எழுதியிருக்கார். அப்போ வந்து ஒதுங்கிறது ஷேடு ரொம்ப நிழல் தர இடம் ரொம்ப கம்மி. இந்த டாட்டாயிஸ் கேவ் அப்படின்னு சொல்கிறாலே ரமணருக்கு 2வது டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கடந்தவர். நம்ம ஒரு குறியீடுக்காக சொல்கிறோம் 2வது டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு. மதுரையிலேயே வெங்கட்ராமன்கிறவர் போய் ரமணர் தான் இருந்தார். இருந்தாலும் அந்த டாட்டாயிஸ் கேவ் இருக்குது பாருங்க, அந்த டாட்டாயிஸ் கேவில் வந்து டாட்டாயிஸ் பாறை கேவ் கூட இல்லை, பாறை அது. அந்த டாட்டாயிஸ் ராக்கில் தான் ரமணர் வந்து உட்காந்துருக்கும்போது 2nd டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. ஏன் அங்கே அவர் அடிக்கடி போவார் அப்படின்னாக்க ஷேடு நிறையா வரும், அங்கே மரம் நிழல் நிறையா இருக்கும். அதே மாதிரியே வந்து ரமணருக்கு வந்து இன்னும் டவுட் திருவண்ணாமலையில் அத்தனை எதுவுமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கெலாம் ரமணர் இருந்திருந்தாருன்னா இந்த மழை பெஞ்சதுன்னா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஞான திருஷ்டி அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று சத்சங்கம் தன்னோட குருவோட சொல்லியிருக்காரு. நான் அந்த மலையில் கால் பதிக்காத இடமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ரமணர். அதனால் ரமணருக்கு வந்து இன்னும் டவுட் தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை வந்து ஒரு வெஸ்டர்னர் வந்து ஒரு நாய் கூட்டின்னு வரார். அந்த நாய் ரொம்ப குலைக்கிறது. ரமணர் உள்ள ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கார். அப்போ அந்த வெஸ்டர்னர் வந்து சரி இப்போ இந்த சுவாமிஜி வந்து இந்த மாதிரிலாம் நாயெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது, நான் தபஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுக்கு அட்வைஸ் தான் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கார். ரமணர் வரார், இல்லை அது தாகத்து குலைக்கிறது, நீங்கள் இங்கே அழைச்சின்னு வந்துட்டே, இப்போ வெய்ய காலத்தில் இங்கே ரொம்ப தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லி ரமணர் சொல்கிறார். இந்த டைரக்ஷன்ஸில் போய் இந்த ஓடையில் போனேன்னா அங்கே அது வந்து தாகத்தை தீர்ந்ததுன்னா அது குலைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரமணர். அப்போ அந்த வெஸ்டர்னுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த மாதிரி ரொம்ப ரமணர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பார் பேசிக்கலாக. இந்த மலையில் அந்த காலத்திலேயே கீரைப்பாட்டிலாம் அந்த மலையில் வாசம் பண்ணியிருக்கா. ரமணர் வரத்துக்கு முன்னாடியே அந்த மலையில் வந்து கீரைப்பாட்டி இருந்திருக்கா. ஒரு தடவை வந்து அந்த பாட்டி என்ன வச்சுன்னு இருந்திருக்க போகிறா பாவம், அந்த இலை தழையெல்லாம் பறித்து அருணாச்சலா ஏதோ பிக்ஷை எடுத்து அந்த கீரைப்பாட்டி வந்து குடியாத்தத்துலேருந்து வந்தவா. பிற்காலத்தில் லக்ஷ்மிங்கிற கௌவா மறுஜன்மம் எடுத்த கீரைப்பாட்டி.
அந்த கீரை பாட்டியோட உடைமைகளை ஒரு திருடன் எடுத்துன்னு வரும்பொழுதோ அண்ணாமலை அப்படின்னு கூப்பிட்டாலாம் நான் இருக்கேன் அப்படின்னு ரமணர் அந்த இதுலேருந்து காதில் வந்துதான். அதுக்கப்புறம் திருடன்லாம் போயிட்டு அப்புறம் வந்து பார்த்தா சாமான்லாம் அப்புறம் ரமணர் வந்து பார்த்துருக்கார். இந்த சைடு ரமணர் விருபாக்ஷா கேவில் இருந்திருக்கார், கீரை பாட்டி அந்த சைடு இருந்திருக்கான். அந்த மாதிரி இந்த மலை ரொம்ப ரகசியங்களை உள்ளடக்கிய மலை. இது சாதாரண மலையே கிடையாது, ஈஸ்வர ஸ்வரூபம் தான் இந்த மலை. இந்த மலை வந்து ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த பிரத்யட்சமாக நம்ம நுச்சூர் நான் சொல்லுவார், ஈஸ்வரன் இந்த சரீரத்மாக இந்த மலையை வச்சுட்டு இருக்காருன்னு. நான் அன்றைக்கே சொன்னேன், சிருஷ்டியே ஈஸ்வரனோட சரீரம். இந்த சிருஷ்டியில் நடக்கிற விஷயமெல்லாம் ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். ஏன், எப்படி, எதுக்கு, ஏன் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஈஸ்வரனுக்கு தெரியும்னா அவர் எங்கேயோ உட்காந்துன்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் சர்வ வியாபியாக எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்து சிரிக்கிறவாளாகவும் அழறவாளாகவும் பயப்படுறவாளாகவும் இன்பப்படுவராகவும் துன்பப்படுபவராகவும் அருணாச்சலனே இருக்கின்றான். பேசுபவராகவும் கேட்பவராகவும் இந்த பேச்சு சக்தியாகவும் இந்த உலகத்தின் இயக்கமாகவும் எல்லாமே இருக்கிற அருணாச்சல பரம்பொருள் ஈஸ்வரன் வந்து ஈஸ்வர சங்கல்பம் நம்ம சொல்கிறத யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதுதான் சிவரகசியம். இப்போ இது வந்து இந்த அருணாச்சல மலையை பற்றி பார்த்தாச்சு இல்லையா. இப்போ வந்து நெற்றிக்கண் அப்படிங்கிறது வந்து ஆக்ஞா சக்கராந்தரா லஸ்தா ருத்ரகிரந்தி விபேதினி லலிதா சஹஸ்ரநாமத்தில் கிளியராக சொல்லியிருக்கா. ஆக்ஞா சக்கரத்துக்கு ருத்ரன் சிவன். ஆக்ஞா சக்கரம்ங்கிறது இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகணும். இந்த சாம்பவை முத்திரை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறா இல்லையா, அது இந்த தேர்ட் ஐங்கிறது என்னது, ஞானக்கண் அது இல்லையா. இந்த திருவண்ணாமலை அக்னியே எரிக்கிற அக்னி கிடையாது, இது ஞானாக்னி. பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இது வந்து ஸ்துலமான ஃபயர் இருக்குது பாருங்க. அந்த ஃபயருக்கும் ஃபயரை அருணாம் கருணா தரங்கிதாட்சின்னு அருணாயச்ச அப்படின்னா அந்த ஃபயருக்கு ஒளியை கொடுக்குற ஜோதி. இது ஜோதி லிங்கோத்பவ ரூபம். இது அந்த ஃபயர், இந்த சோர்ஸ், இந்த லைட்டுக்கெல்லாம் சோர்ஸான ஃபயர் தான் அண்ணாமலை. முதல்ல வந்து அண்ணாமலை எப்படி காட்சி கொடுத்தார், அடிமுடி காணாமல் பிரமனும் விஷ்ணுவும் வந்து தேடும் பொழுதோ லிங்கோத்பவ மூர்த்தியாக முதல்ல தேஜோலிங்கமாக காட்சி ஆச்சு. இந்த லிங்கம் அப்படியே ஒரு காலம் ஆஃப் லைட்டாக தேஜோலிங்கம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அந்த தேஜோலிங்கம் தான் வந்து தங்கமலை வைடூரிய மலை அப்படிலாம் ஆகி இப்போ கலியுகத்தில் கல்லுமலையாக இருக்குது. ஏன்னா நம்மலாம் வைடூரிய மலையெல்லாம் அந்த காலத்தில் தங்கமலைனா கிருதயுகத்துலலாம் நமஸ்காரம் பண்ணி பரிக்கிரமா பண்ணுவா கிரிபிரதட்சணம். இந்த கிரிபிரதட்சணம்ங்கிறது நார்த்தில் கோவர்தனகிரி பரிக்கிரமாலாம் பண்ணுவா. நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது, இதெல்லாம் சத்தியமாக இருக்குது. அப்போ வந்து அந்த காலத்தில் தங்கமலையாக பண்ணுவா கிருதயுகத்தில். அதனால் கலியுகத்தில் கல்மலையாக காட்சி தந்தால் கூட அதே தேஜோலிங்கம் தான் இது. அது வந்து தேஜோலிங்கம் அண்ணாமலை. அப்போ இந்த மூன்றாவது கண் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஆக்ஞா சக்கரமாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து சிவபெருமான உள்ளுக்குள்ளே உணரும் பொழுதோ தியான ஸ்லோகமே அதான் சொன்னேனே, சுத்தஸ்படிக மங்காஷம் திரிநேத்திரம் பஞ்சவக்திரகம் கங்காதரம் தசபுஜம் நாகயக்யோபவீதினம். நாகத்தை யக்யோபவீதமாக போட்டுருக்கார். நாகங்கிற குண்டலினியை யக்யோபவீதமாக போட்டுருக்கார் சுவாமி. எப்படி இருக்கார், திரிநேத்திரம், 3 கண் இருக்கு. 3வது கண் தான் ஞானக்கண், ஞான திருஷ்டிங்கிறோம் இல்லையா, அதுதானே 3வது கண். அதனால சிவன் அழிக்கிற கடவுள் அப்படிங்கிறத விட பஞ்சகிருத்தியத்தையும் பண்ணுறவர் ஈஸ்வரன் இல்லையா. நம்ம சிருஷ்டிய பிரம்மாவாகவும், என்ன காக்கும் தொழிலை விஷ்ணுவாகவும், அழிக்கும் தொழிலை ருத்ரனாகவும், மறைக்கும் தொழிலை திரோதானம்ங்கிறத வந்து ஈஸ்வரனாகவும், கடைசியில் அனுக்கிரகம்ங்கிறத வந்து சதாசிவனாகவும் பண்ணுறார். சிவபெருமானுக்கு பஞ்சமுகம், 6 முகம் சுவாமி இல்லையா. சிவசுப்பிரமணியம் சொல்கிறான் 6 முக சுவாமி. சிவபெருமானுக்கு பஞ்சமுகம், சத்யோஜாதம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், ஈசானம், 5 முகம் சிவபெருமானுக்கு. அப்போ வந்து பஞ்சகிருத்தியம், பஞ்சமுகம். அப்போ வந்து சிவபெருமானை வந்து நம்ம வந்து சதாசிவமாக அனுக்கிரகம் பண்ணுற சுவாமி இல்லையா அவர். அப்போ வந்து எல்லாமே சிவபெருமான்கிறது இது அது எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூசிவ் இன் அருணாச்சலா. அதனால தான் ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன் அப்படின்னு. இது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இந்த அர்த்தநாரி ஸ்வரூபம். அது இந்த மலை வந்து அர்த்தநாரி ஸ்வரூபம் கிடைக்காது. இந்த மலையோட ரகசிய மலை இது. இந்த ரகசிய மலை கடைசி ஜென்மாவாக இருந்தால் தான் அண்ணாமலை என்ன கால்குலேஷனில் ஆளை பிடிச்சி இங்கே வந்து அருணாச்சலத்து மேலே நம்மளெல்லாம் மயக்கி வச்சுருக்காருன்னு தெரியாது. ஆனால் இது வந்து நம்மளுடைய புண்ணியம் பாவம், அதனாலலாம் இதை வந்து நம்ம அடைஞ்சிட முடியாது. புண்ணிய பாவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது இது. அண்ணாமலையோட கால்குலேஷனை எத்தனையோ பிரம்மாக்களை பார்த்து, அதனால தான் வந்து 6 கோடி நாராயணர் 100 கோடி பிரமரும் நுந்தினர் ஏறுகங்கை மணநெல்லில் இந்திரர்
அதாவது கங்கை ஏறு கங்கை மணல் மணல் கங்கை மணல் எண்ணினா எத்தனைன்னு எண்ண முடியாது இல்லையா? ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் வந்துட்டு போயாச்சு. இந்திரன் அத்தனை இந்திரன் வந்துட்டு போயாச்சு கங்கை மணல் அளவுக்கு. 100 கோடி பிரமரும் 6 கோடி நாராயணனுங்கனே இடிலாதவன் ஈசன் ஒருவனே அப்பர் பாடிட்டார் அன்னைக்கே. இந்த சிவபெருமானோட பிக்ஷாடன மூர்த்தி ரூபமே அப்படின்னாக்கா, தாருகாவனத்தில் தபஸ் பண்ணுற முனிவர்கள்லாம் சன்னியாசிகள்லாம், தாருகாவனத்தில் இருக்கிற முனிவர்கள்லாம் யக்யாதி கர்மாக்கள்லாம் பண்ணி இந்த கர்மா தான் பலன் தரது, அதனால் ஈஸ்வரனை நம்ம உபாசனையே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னபோது தான் அவரோட கர்வத்தை அடக்கிறதுக்காக பிக்ஷாடனராக வந்தார். ரமணர் பாடியிருக்கார் இல்லையா? தாருகாவனத்தில் தவஞ்செய்து வந்தார் பூர்வ கர்மத்தால் உந்தி பெற செருக்குற்றராயினர் உந்தி பெற. கர்மம் கடவுளோ, அதான் கர்மம் கடவுளோ அப்படின்னு ரமணர் பாடியிருக்கார். அதனால இந்த அண்ணாமலை ஞானாக்னி ரூபம் இது வந்து ஸ்துலமாக ஈஸ்வரனாகவும் வழிபடணும், ஹிருதயத்திலையும் பார்க்கணும். 3வதுங்கிற ஆக்ஞா சக்கரம் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த விஷன் கொடுக்குறது. அந்த ஆக்ஞா சக்கரம் தான் சாம்பவி முத்ரா. எல்லாமே எனக்கு ரொம்ப தெரியாது. பதஞ்சலி யோக சூத்திரம் நிறைய யோகா கிளாஸ்லாம் பண்ணுறாள் நிறைய பேர். இந்த தத்துவம் வந்து அதான் இப்போ பொதிஞ்சு கிடைக்க, தெரிஞ்சுதோ தெரியலையோ இந்த இடத்துல இதையும் சொல்லணும். எச்எம்ஆல் வந்து இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்பொழுது ரமணர் சொல்லுவார், அதை நிறுத்து உனக்கு உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவார். ரமணர் கரெக்டாக கைட் பண்ணுவார். யார் யாருக்கு அந்த ஆக்ஞா சக்கரம், நம்மளுக்கு ஹிருதயம் தான், ஹிருதயத்துக்கு தான் வரணும்னு சொல்லிட்டார் லட்சுமண சுவாமி. ஆக்ஞா சக்கரம் ஞான திருஷ்டி, அதுதான் திரிநேத்திரம்ங்கிறது. அப்போ அது வந்து ஒரு அனதர் டைமென்ஷன் ஆஃப் லுக்கிங் திங்ஸ், அந்த ஞான பார்வை. ஸோ இதில் வந்து பிரளயம் அப்படிங்கிறதுலாம் இப்போது கலியுகத்தில் 5000 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 4,32,000 வருஷத்தில் 5000 வருஷம் தான் பாகவத கணக்குப்படி முடிஞ்சிருக்கு. இன்னும் 4,27,000 வருஷம் முடிஞ்சால் தான் இந்த கலியுகம் முடியும். அதனால் அரவிந்தோ மதர் கூட சொல்லுவாள், இதை சொல்லி முடிச்சுக்கிறேன், திங்ஸ் ஆர் பீப்புள் ஆர் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். அதனால் என்னமோ அப்படி ஒரு நெகட்டிவிட்டி சிந்தனை வந்துருத்து நமக்கு எல்லாருக்கும். கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் இருக்குது. அதான் அரவிந்தோ மதர் சொல்லுவாள், தே ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அதனால் எப்படியாவது ஏதாவது அப்படின்னு ஒரு பிரளயம் அது இதுன்னு பேசின்னு இருக்கோம். நம்மளுக்கு வந்து அதனால எதுவும் நம்ம அடைய போகிறதில்ல. அடுத்த பிரம்மா கல்பத்தில் வந்து 100 கோடி பிரம்மா கல்பாந்தரமாக சுற்றினாலும் வாசனாட்சயம் ஆசைகளை உடலைனா திருப்பி 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 வந்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேன்னு அப்பர் பாடிட்டார். ஸோ இது வந்து ஒரு காமன் ஃபிலாசபிக்கல் வீடியோவாக பேசணும்னு அப்பாவோட ஆங்க. கேளாதலிக்கு உன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா, நைந்தழிக்கணையார் நல்லநிலை பதத்தில் நாடியிட் கொண்டுள்ள அருணாச்சலா, நோக்கிய கருதுமை தாக்கிய பக்குவமாக்கி நீ ஆண்டல் அருணாச்சலா, என்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல.